தமிழ் அரசு வலையொலியினர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய ஆய்வாளர், அறிவு பெட்டகம் அண்ணன் வலையொலி மகிழன் அவர்கள். நெற்றிக்கண் ஒரு புதுசாக அவருக்கு வலையொலி அவர் திறந்திருக்கிறாரு. அதனால் அவரும் நானும் இதுக்கு முன்னாடி அவருடைய வலையொலியில் நிறைய கொலாபரேட்டிவ் வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் அவரும் நானும் அவரை நான் நேர்காணல் செய்யக்கூடிய முதல் காணொளி தமிழரசு வலையொலியில் இதுதான். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஒரு சின்ன முன்னோட்டம் அறிமுகம்லாம் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோலாம் பில்டப் தேவையில்லை. உங்களுக்கு தானே அண்ணனை தான் நான் தானே கொண்டு வர முடியும். சாதாரண ஆட்கள் தான். ஓகே, முதல்ல வந்துட்டு இரும்பு தொழில்நுட்பம் அது தமிழ் நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷம். திராவிட நிலம்லாம் அவர் சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆமாம். ஸோ இந்த இரும்பு தொழில்நுட்பம் குறித்து, தொல்லியல் அறிவு குறித்து நீங்கள் அண்ணன் மன்னர்மன்னன் அவர்கள், அதுபோக ஐயா குணா அவர்கள், அப்படி ஒரு ஒரு நீண்ட புரிதல் எனக்கு உண்டு. இருந்தாலும் நீங்கள் தான் அதை பற்றி எனக்கு எடுத்துரைக்கணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். முதல்ல இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய தொடக்கம் எப்படி இருக்குது? அதாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல உனக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தமிழ் அரசு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு வலையொலியை தொடங்கி இருக்கிற இன்றைய காலகட்டத்தில், ஆமாம், இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசியத்திற்கும் இன்னும் பல அறிவு சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு, தமிழ் சார்ந்த தொன்மங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நிறைய வலையொலிகள் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய வலையொலியும் வந்திருக்கு. இது ஒரு கூடுதல் பலம் சேர்த்த மாதிரி இருக்கு. அதுக்காக நான் முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். உறவுகள் எல்லோரும் தம்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட மேலான ஆதரவை தரணும். அதான் இது என்னன்னா, ஐயா மாப்போசி அவர்களுடைய தமிழரசு கழகம், அதனுடைய பெயரை தான் நான் மீட்டுருவாக்கம் செய்து என்னுடைய வச்சிருக்கிறேன். இது போக இன்னும் நிறைய மீட்டுருவாக்கங்கள் செய்யணும். தமிழர் நாடு இதழ்னு ஒருத்தர் இதழ் நடத்திட்டு இருக்காருன்னா கூட நம்ம விஸ்வநாதம். ஆமா, அதனால நாம தமிழரசு அப்படிங்கிற இந்த பேரை வச்சிருக்கிறோம். சரி, நான் இப்போ கேள்விக்குள்ள நான் வரேன். இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் இரும்பு தொழில்நுட்ப நாகரிகத்தை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்டு இருக்கிறாரு. புத்தக கண்காட்சி. ஆமாம், உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா இந்த உலகத்திலேயே இரும்பு நாகரிகத்திற்குள் முதலாக அடியெடுத்து வைத்தது தமிழினம்தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சான்றுகளின் அடிப்படையில் இன்னைக்கு நாம நிறுவி இருக்கிறோம். இத்தனை நாட்களாக தமிழர்கள் நாங்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்தவங்க, எங்களோட வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு எல்லாம் நாம பேசும்போது வசனம் மட்டுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, குறிப்பா இந்த முற்போக்குவாதிகள் அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெருமை பீத்துறாங்க, வீண் பெருமை, பழம்பெருமை பேசுறாங்க. ஆனா இது எதுவுமே வெற்று பெருமைகள் கிடையாது, இது எல்லாமே உண்மைகள் அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாகவே இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையிலேயே நிறுவப்பட்டுள்ளது. அப்படிங்கிறது ஒரு வரலாற்றை படிக்கின்ற வரலாற்று மாணவனாக மட்டற்ற எல்லையற்ற மகிழ்ச்சியை எனக்கு தந்திருக்கு. இந்த பேட்டியை நான் எடுக்க போறேன்னு நீ சொல்லி நான் பயணத்தில் இருந்தேன். வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்துகிட்டு இருந்தேன். நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப பெருமையாக பார்த்தேன். எப்பேற்பட்ட இனத்தில் வந்திருக்கிறோம், உலகத்திலேயே முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம், துருப்பிடிக்காத இரும்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இரும்பு என்னன்னே தெரியாம 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த ஒரு காலகட்டத்தில் நாம அதுக்கு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். இதை நினைச்சு நான் ரொம்ப பெருமையா வரும்போது என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு என்னமோ தெரியல, ஒரு சோகமும் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட இனம், எப்பேற்பட்ட ஒரு நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம, ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு அந்நிய நாட்டிற்கு கூலி உழைப்பாளிகளா மட்டுமே இருக்கிறோமே. இல்ல, அது எனக்கே சில நேரங்களில் தோணும். சோழர்கள் வங்காள விரிகுடாவை ஒரு ஏரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோழர்களின் ஏரி வங்காள விரிகுடா. ஆனா இன்னைக்கு அதே வங்காள விரிகுடாவில் தான் நாம கச்சத்தீவு பிரச்சனால தாக்கப்படுறோம். சோ சோழர்கள்லாம் இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்கன்னா, டேய் என்னடா இது, நீங்களாம் யார் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிறந்தங்களா நீங்களா அப்படின்றது. சரி, இந்த பெருமையோட தாக்கம் மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு நான் ஒரு சில இடங்களை பார்க்கும்போது அதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் மக்கள் காட்டவே இல்லை. இது என்னன்னா, முதல்ல இரும்பு அப்படிங்கிறது என்னமோ ஒரு
சாதாரண விஷயம் தானங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ இன்னைக்கு உனக்கு கடைக்கு இப்ப இரும்பு பைப்பு கிடைக்குது, சில்வர் பாத்திரம் கிடைக்குதுன்ற ஒரு யதார்த்தமான பார்வையில இந்த இரும்பு தொழில்நுட்பம் நாகரிகம் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா கடந்து போறாங்க போல நம்முடைய மக்கள். இது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. ஏன்னா மனித நாகரிகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிமு 10,000 இருந்து வந்து பாத்தீங்கன்னா நவீனமடைய தொடங்குது. இப்போ மாந்தர்கள், ஆமா, அது வந்து ஒரு 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற நிமிர்ந்த மாந்தர்கள் உருவாகி உலகம் முழுக்க பல்வேறு இடங்களுக்கு பரவனாங்க. மாந்த பேரலைகளா. ஆமா, அப்படி பரவும் போது அவங்களுடைய அந்த நாகரிகம், கருவிகளை உருவாக்கும் அந்த தொழில் நுணுக்கம், இதை எல்லாத்தையும் வெவ்வேறு காலகட்டங்களா நாம பிரிச்சு வச்சிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்போம். இப்ப இந்த பழைய கற்காலத்தை எடுத்துக்கிட்டா அது வந்து 2.5 இருந்து 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி கிமு 30,000 இருந்து 10,000 வரைக்கும் வருது. அடுத்ததா இந்த இடைக்கற்காலம், அதுவே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு 3 பிரிவா இருக்கு. இந்த இடைக்கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது கிமு 10,000 இருந்து கிமு 7,000 இதற்கு இடைப்பட்ட காலத்துல வருது. அதன் பிறகு புதிய கற்காலம், நியோலித்திக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று. ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் மனுஷன் கல்லாயுதங்களோட சேர்த்து உலோக ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கினான், உலோக கருவிகளையும் பயன்படுத்த தொடங்கினான். உலகத்தில் மற்ற இடங்கள்ல எல்லாம் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அதன் பிறகு செம்பு, வெண்கலம், இரும்பு இப்படிதான் இருக்கு. இரும்பு கடைசியா தான் வருது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப வெண்கலத்தை உருக்கிறதுக்கு 1000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் இருந்தா போதுமானது. செம்புக்கும் கிட்டத்தட்ட அதே அளவிற்கான வெப்பம் இருந்தாலே நீங்க செம்பையும் வெண்கலத்தையும் உருக்கிட முடியும். ஆனா ஒரு சாதாரண இரும்பை உருக்கிறதுக்கு 1200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இந்த அளவிற்கு வெப்பநிலை அடையிறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் எடுத்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரியான மாடர்ன் ஃபர்னஸ் கிடையாது, மாடர்ன் உருக்கு உலைகள் கிடையாது, வெறும் ஊது உலைகள் தான். நிலக்கரியை போட்டு இல்லைன்னா வெறும் அடுப்பு கரியை போட்டு காற்றை ஊதி 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 அந்த வெப்பநிலையை வர வச்சு அதன் பிறகு உலோகங்களை உருக்குவாங்க. அப்ப இந்த 1000 டிகிரி அப்படிங்கறதுல இருந்து 1200 டிகிரிக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 500 ஆண்டுகள் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 200 டிகிரியை வந்து அதிகரிக்கிறதுக்கே 1000க்கு போகும்போதே தாங்காது. அதை தாங்குற அளவுக்கு உலைகளை வடிவமைக்கணும். அப்ப இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் வளர்றதுக்கே 500 ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்திலேயே உலகத்துல முதலாக நாம நேரடியா என்ன பண்ணிட்டோம், இந்த வெண்கலம், செம்பு இங்கெல்லாம் போல நேரா இரும்புக்கே போயிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு. அதுலயுமே பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தான் வந்து தென்னிந்தியாவில் மக்கள் வந்து செம்பு காலத்துக்குள்ளேயோ வெண்கல காலத்துக்குள்ளேயோ போகல, முதல்ல இரும்பு காலத்துக்குள்ள போயிட்டாங்க. ரெண்டாவது இது வந்து ஒரு பெரிய நாகரிக முன்னேற்றத்துடைய அடையாளம்னு சொல்லப்படும். நிச்சயமா. ஏன் அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இப்ப மற்ற உலோகங்களை எடுத்துக்காட்டுக்கு வெண்கலமோ இல்லைன்னா செம்போ, இந்த உலோகங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டா இதன் மூலமாக செய்யப்படுகின்ற கருவிகள், உழவு கருவிகள், போர் கருவிகள், இது எல்லாமே ரொம்பவே பலவீனமானதா இருக்கும். நீங்க செம்பு பைப்பையோ இல்லைன்னா செம்பு பட்டையோ எடுத்து ஒரு சுவர்ல ஓங்கி அடிச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு பெண்டு வந்துடும். ஆனா ஒரு இரும்பு பட்டையை எடுத்து நீங்க ஓங்கி அடிச்சீங்கன்னா செவர் உடையும். ஏன்னா இரும்பிற்கான உறுதி அப்படிங்கிறது வேற, செம்பு வெண்கலத்திற்கான உறுதி அப்படிங்கிறது வேற. அப்ப இந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலமாக உழவு கருவிகள் இதையெல்லாம் இதையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் உணவு உற்பத்தி அதிகரிக்குது, மக்கள் தொகையும் பெருகுது, மருந்துகள் எத்தனை உருவாகுது. ஆமா, ஒரே இடத்துல மக்கள் தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க, விவசாயத்தை உருவாக்குறாங்க, விவசாயத்தை இன்னும் செழுமையாக்குறாங்க, விவசாய கருவிகள் உருவாக்கப்படுது, கடல்சார் தொழில்நுட்பங்கள். நிச்சயமா விவசாய கருவிகள், புதிய கருவிகள் வரும்போது விவசாய தொழிலும் முன்னேறுது, உணவு உற்பத்தியும் அதிகரிக்குது, உணவு உற்பத்தி அதிகரிக்க வணிகம் பெருகும், மக்கள் தொகை அதிகரிக்கும், நகர நாகரிகம் உருவாகும். அப்ப இந்த இரும்பு அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. நாகரிகத்தினுடைய அடித்தளம் தொடக்கம். சரியா சொன்ன. இன்றைக்கு இந்த சிவகலையில் கிடைத்திருக்கின்ற இரும்பு வாள், இரும்பு கோடாரி, மண்வெட்டி, இதையெல்லாம் மாதிரியா அனுப்பிதான் நாம இந்த ரிசல்ட்டையே வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட கிமு 3353வது ஆண்டிலேயே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் சொல்றேன், அதாவது இன்றிலிருந்து சரியாக 5353 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்த முடிவு. ஆனா நான் சொல்றேன், இந்த கணக்கீடு இத்தோட நிக்காது. இது இன்னமும் 1500 ஆண்டுகள் பின்னோக்கி
போகும். கிமு 5000 வரைக்கும் நிச்சயமா போகும். ஏன்னா இப்ப நான் குறிப்பிட்டேன் தெரியுமா, சிவகலையில் எடுக்கப்பட்ட இரும்பு மாதிரிகள் என்பது வால், சரிங்களா, வால், மண்வெட்டி, கோடாரி, இதைத்தான் வந்து அகழ்ந்து எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து ஈவன் மயிலாடும்பாறையில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட வால் கிடைச்சது, சரிங்களா, அது உடஞ்சு போயிருந்தது. அதை கூட நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து கருணாநிதியோட ஒரு வசனத்தோட ஒப்பிட்டு இருந்தாரு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. உடைந்த வாளாகவே இருந்தாலும் ஒரு வாள் கொடுங்கள், அபிமன்யுடைய, ஆமா, அது கேட்டு இருப்பாரு. அதோட கேட்டு இந்த மயிலாடும்பாறையில் கிடைத்த இந்த வாளோட புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாரு. அன்றைக்கு இரும்பு காலத்தோட தொன்மை வந்து கிமு 4000, கிமு 2500 அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு சிவகலையில் கிடைத்திருக்கின்ற இந்த வால், கோடாரி, மண்வெட்டி இது எல்லாமே கிமு 3500க்கு கிட்ட போயிருச்சு. உண்மை சொல்ல நான் அந்த விஷயத்துல ஒரு விடயம் குறிப்பிட சிவகலைங்கிறது என்னுடைய சொந்த ஊர்னு சொல்ல மகிழ்ச்சி, சிறப்பு. அதாவது என்னுடைய ஊர் வந்து வேற, ஆனால் எங்களுடைய குலதெய்வம் வந்து சிவகலையில் தான் இருக்கு. ஆமாம், என்னுடைய சமூகத்துடைய பெயரை வந்து அந்த இதோட அந்த ஊரோட சேர்த்து சொல்லுவாங்க. எனக்கு ஊர் பெருமை பேசுறது அது எல்லாருக்குமே இருக்கிறது. ஐயா சிவசுப்ரமணியன் சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதன் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய முதல் 3 பெருமைகள் இருக்கு. அதில் முதல் பெருமை ஊர் பெருமை. ஆமா, ஊர் பெருமை, சாதி பெருமை, எல்லாத்தையும் பேசுவோம். சாதி பெருமை எல்லாம் கிடையாது. ஊர் பெருமைன்ற அடிப்படையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சிவகலை நம்ம ஊரில் கிடைச்சது. ஆனால் உண்மையை சொன்னா இன்னைக்கு அந்த ஊருக்கு போகிறது பஸ் கூட குறைவு தான், ரொம்ப குறைவு. மக்கள் வாழ்ற எண்ணிக்கை குறைவு. இந்த பங்குனி உத்திரம் மாதிரியான, பங்குனி பொங்கல் மாதிரியான அந்த குலதெய்வங்களை பார்க்க வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான திருவிழா காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த ஊர்ல வந்துட்டு அதிகப்படியான கூட்டமும் போக்குவரத்து வசதியும் இருக்கும். மற்ற நேரங்களில் அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஊர்ல இருந்து மக்கள் வந்து வெளியூர்களுக்கு போகக்கூடிய நிலைமையாயிருச்சு. ஊர் காலியாகிட்டு இருக்குன்றதுதான் யதார்த்தமான உண்மை. மற்றபடி அந்த ஊர் அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து தமிழ் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்கிறப்போ ஊர் பெருமை பேசுறதுக்கு தோணுது. இந்த நேரத்தில் தான் தோணுது. சரி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த கால கணக்கீடு கூட குறைவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஏன் அப்படின்னா நமக்கு கிடைத்தது கருவிகள், சரிங்களா, அதுவும் துருப்பிடிக்காத வாள், துருப்பிடிக்காத எக்கால் செய்யப்பட்ட வாள் இதெல்லாம். ஆமா, அதாவது இயற்கையில முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆமா, சரியா, கண்டுபிடிச்சு அன்றைக்கு இருந்த கருவிகளை வச்சு, கற்கருவிகளை, புதிய கற்கால கருவிகளை பயன்படுத்தியே இவன் உலைய வடிவமைச்சிருக்கணும். சரியா, உலைய வடிவமைச்சிருக்கணும். ஆமா, அதை உருக்கி இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அதிகப்படியான வெப்பத்தை உருவாக்கி உருக்கி இருக்கணும். அதை டீகார்பனைஸ் செஞ்சிருக்கணும், தேனிரும்பாக மாற்றி. ஆமா, அதிகமான கார்பன் இருந்தா துருப்பிடிக்கும். அதை வந்து டீகார்பனைஸ் பண்றதுக்கு 1200 இருந்து 1300 டிகிரி வரைக்கும் நீங்க வெப்பத்தை அதிகரிக்கணும். பெரிய ஆமா, வெண்கலத்தை உருக்கிறதுக்கு 1000 டிகிரி, இரும்பை உருக்கிறதுக்கு 1200. ஆனா டீகார்பனைஸ் பண்றதுக்கு இன்னுமே 100 டிகிரி நீங்க வந்து அதிகரிக்கணும். அப்ப இந்த அளவிற்கு வெப்பநிலையை உயர்த்தணும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை டீகார்பனைஸ் பண்ணாதான் துருப்பிடிக்காத எஃகு, ரொம்ப உறுதியான ஒரு இரும்பு கருவி கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த நிலைக்கு அவன் வந்து சேர்றதுக்கே குறைஞ்சது ஒரு 1000 வருஷம் ஆயிருக்கும். இல்லை, இப்போ இதில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடணும். அமெரிக்காவுடைய பலம் என்னன்னா, அமெரிக்காவுடைய ஆய்வுகள், அவங்களுடைய ரிசர்ச் தான் அவங்களுடைய பொருளாதாரத்துடைய அடித்தளம். ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து ரிசர்ச் எவ்வளவு அடித்தளமா இருக்குதோ அதே மாதிரி ஒரு நாகரிகத்துக்கும் எதாவது அடித்தளம். இன்னைக்கு இந்த இரும்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சது மூலமா உலகின் எவ்வளவு வலிமையான ஒரு அரசாக தமிழ் நிலம் வழங்கி இருந்திருக்கும்ன்றதை வந்து நம்ம இப்ப யோசிச்சு பார்க்க வேண்டும். அதேதான் சிறப்பா சொன்னேன். அப்ப அவன் முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சதுல இருந்து இந்த துருப்பிடிக்காத இரும்பு அப்படிங்கிற நிலைக்கு வர்றதுக்கே 1000 ஆண்டுகள் ஆயிருக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கிமு 3353 தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இன்றிலிருந்து 5500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா அது கிடையாது, இன்னும் 1000 ஆண்டு கூட்டிக்கங்க, குறைஞ்சது இது வந்து 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம இரும்பை பயன்படுத்த தொடங்கிட்டோம். இதுவரைக்கும் நம்ம தொல்லியல் பேசிட்டோம், தொல்லியல் சார்ந்து பொருளாதாரம் நாகரிகம்லாம் எப்படி இருக்குன்றத ஓரளவு சொல்லிட்டோம். இப்போ அரசியலுக்குள்ள வருவோம். அரசியல் சார்ந்த விவாதங்கள் அது தொலைக்காட்சிகள் நடந்தது. அண்ணன் மன்னன் அவர்கள் இருந்த இடத்துலயே நிறைய பேர் போய் பேசினாங்க. அவர் வந்து ரொம்ப அவை நாகரிகத்தோட கட்டுப்பாடா இருந்ததுனால அவங்க போய் பேசிட்டு போயிட்டாங்க. சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் அரசியல் விமர்சகர், என்ன இருந்தாலும் கடைசியில அவர் வந்து மகாபாரதத்துல இருக்கு, அதாவது பீமனுடைய கதை இருக்கு. இந்த கண்டுபிடிப்பு வந்து எத்தனை பேரை பதற்றம் அடைய செஞ்சிருக்கு, எத்தனை பேரை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அன்னைக்கு தான் பார்த்தேன். முதல்வர் வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. ஒட்டுமொத்த தமிழர்களும் அரசியலை தாண்டி இதை கொண்டாடுறாங்க, முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. 1000 விமர்சனம் இருக்கட்டும், வெங்கடேசன் வேற. ஆமா, இதுல அவரு ஒரு பெருமிதம். சரி, இருந்துட்டு போட்டோம், ஏதோ ஒண்ணு எல்லாருமே வந்து பெருமையா கொண்டாடுறாங்க. அந்த நேரத்துல யார் யாரெல்லாம் வயிறு எரிஞ்சாங்க அப்படிங்கிறத உத்து பார்த்தாலே அவங்க யாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி
புதிய தலைமுறையில இது தொடர்பாக விவாத நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல சுமன் சி ராமன், அண்ணன் மன்னர் மன்னன், அதன் பிறகு ஒரு வலதுசாரி எஸ்கேபி கருணா, திமுகவை சேர்ந்த எஸ்கேபி கருணா கலந்துட்டாரு. நெறியாளர் வந்து எவ்வளவோ தெளிவா கேள்வி கேட்கிறாரு. அதாவது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த ஆய்வு முடிவுகள் என்பது தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதலாக இரும்பு நாகரிகத்திற்குள் அடியெடுத்து வைத்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டா நம்ம ஐயா சுமன் சி ராமன் என்ன தெரியுமா சொல்றாரு? இல்ல, இது அப்படி பார்க்க முடியாது, உடனே அந்த முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா சமஸ்கிருதத்துல இரும்பை குறிக்கின்ற சொல்லாக அயனஸ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அது வேற கதை, அதை சொல்றேன். அடுத்ததா மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல பீமன் பயன்படுத்திய கடோர்கஜமா, அது கதாயுதம் வந்து இரும்பால் செய்யப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதனுடைய தொன்மை அப்படிங்கிறது இன்னமும் அதிகமா இருக்கலாம், நாம இன்னும் ஆராய்ச்சி பார்த்தாதான் இதனுடைய உண்மை தெரியும் அப்படிங்கிறாரு. 3 தடவை கேட்கிறாரு நெறியாளர். இல்லைங்க சார், அது அப்படி இல்ல, அதெல்லாம் புராண இலக்கியங்கள். அவர் நெறியாளர் தெளிவா கேட்கிறாரு, வேத நாகரிகத்தை தான் சொல்றீங்களான்னு கேட்டு, நீங்க சொல்றதே வந்து நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க, என் வாயில இருந்து புடுங்கணும்னு பார்க்காதீங்க அப்படின்னு தப்பிக்கிறாரு. ஆனா அவர் உள்ளத்துல இருக்கிறது என்னன்னா, தமிழர்கள் இரும்பு நாகரிகத்திற்குள் முதலில் அடியெடுத்து வைத்தார்கள் என்பதை அவரால் ஒத்துக்க முடியல. காரணம் அவருடைய அந்த ஆரிய இனப்பற்றா இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரும் ராமன் தானே. அதானே. சரி, அடுத்ததா அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா, சமஸ்கிருதத்தில் இரும்பை குறிக்க, உலோகங்களை குறிக்க அயனஸ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு. இதற்கு அங்கேயே அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதாவது ஆரியர்களுக்கு முதலில் தெரிந்த உலோகம் செம்புதான். அவங்க செம்பை வந்து அயனஸ் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அவங்களுக்கு இரும்புன்னா என்னன்னே தெரியல. முதல்ல செம்பு வேற இரும்பு வேற அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க செம்பை பயன்படுத்திட்டு அடுத்ததா தமிழகத்திற்கு வந்து இரும்பை பார்க்கும் போதோ, இல்லைன்னா இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கு வந்து இரும்பு கருவிகளை பார்க்கும் போதோ நாம பயன்படுத்துற உலோகம் மாதிரியே தான் இருக்கு, ஆனா இதை விட இது உறுதியா இருக்கே, கருப்பா இருக்கே அப்படிங்கிற ஒரு முடிவின் அடிப்படையில கிருஷ்ண அயஸ் அப்படின்னு அதை கூப்பிடுறாங்க. கிருஷ்ண அப்படின்னா என்ன? கருப்புன்னு அர்த்தம். கருத்த கிருஷ்ணன் அப்படின்னாலே கருப்புன்னு தான் அர்த்தம். சரியா? இப்போ இன்னைக்கு கூட கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணபட்சம்னா என்ன? அமாவாசை தொடங்கி இத்தனையாவது நாள் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க. அப்ப அயனஸ் அப்படின்னு உலோகங்களை செம்பை குறிக்க சமஸ்கிருதத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த சொல்லானது அதனுடைய கிருஷ்ண அப்படிங்கிற கருப்புங்கிற சொல்லை பயன்படுத்தி முன்னோட்டாக சேர்த்து இரும்ப குறிச்சாங்க. இவ்வளவுதான். அதாவது இது வந்து கருப்பு செம்பு அப்படின்ற மாதிரி, அது வேற இது வேறன்னே அவங்களுக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஆனா நாம 3 வகையா முடிச்சிடறேன். 3 வகையான உலோகங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். இரும்பையே வந்து சாதாரண இரும்பாகவும் துருப்பிடிக்காத இரும்பாகவும் பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப ஆரியர்கள் வந்துதான் நமக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுத்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் இத்தோட முடிஞ்சு போச்சா? தவிடு பொடி ஆயிருச்சா? இந்திய துணைக்கண்டத்தில், இந்திய ஒரு பெருநிலப்பரப்புல பெரும் நிலப்பரப்பை கட்டியாண்ட பேரரசுகள் இருந்துச்சு. பேரரசுன்னு சொல்லப்படுற இருந்துச்சு. அசோகருடைய அரசு, குப்த பேரரசு, மௌரிய அரசு, இவங்கெல்லாம் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க எல்லாம் கடைசியில் தமிழ்நாட்டை பிடிக்க முடியல. அது இப்போ பாரி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அது வந்து மௌரிய பேரரசோட அந்த மேப்பை இன்னைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அசோகருடைய அந்த ஆட்சி பரப்பில் தமிழ்நாடு வந்திருக்காது. அப்போ அந்த இடத்துல என்ன வருதுன்னா, இரும்பு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இங்க இருந்ததுனால இங்க வந்து ராணுவம் வலிமையா இருந்துச்சு. அதாவது ஒரு சாதாரண சிற்றரசன் வந்து மாபெரும் மௌரிய பேரரசை விரட்டி அடிச்சிருக்கிறான். அப்ப நீங்க கற்பனை பண்ணிக்கங்க, மூவேந்தர்களும் சேர்ந்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? நமக்கு இந்த நாடு பிடிக்கின்ற ஆசை கிடையாது. ஆமா, நாம வந்து என்ன பண்ணுவோம்னா படையெடுத்து போவோம், நம்முடைய வெற்றியை நிலைநாட்டிட்டு திரும்பி வந்துருவோம். எந்த இடத்துல நாட்டை பிடிச்சி நாம ஆட்சி செஞ்சதே கிடையாது. சரியா? ஆனா மூவேந்தர்களும் ஒற்றுமையோட இருந்து நாம வடநாட்டை நோக்கி படையெடுத்து போவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா நம்ம கிட்ட இருந்த ஆயுத தொழில்நுட்பத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையுமே தமிழர்களோட காலடிக்கு கீழே கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா நாம அதை செய்யல. ஆனா அங்கிருந்து வந்த மௌரிய பேரரசை இங்கிருந்த சாதாரண சிற்றரசன் ஓட விரட்டி அடிச்சான். இந்த பெருமைக்கு காரணம் நம்ம கிட்ட இருந்த அந்த ஆயுத தொழில்நுட்பம், இரும்பு அப்படிங்கிற அந்த உலோகத்தோட மகிமை.
இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து வெளிநாடுகள் எல்லாம் கூட இருக்குது, சுமேரியாவில் கண்டுபிடிச்சாங்க, அந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, ஜெர்மனில் கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சு மட்டுப்படுத்துறது. இல்லைன்னா நமக்காக வாதாடுறதை விட்டுட்டு ஏதோ வெளிநாட்டுக்காரனுக்காகலாம் வாதாடுறாரு, எவ்வளவு அறிவு நேர்வு. ஆமா ஆமா ஆமா, அங்கெல்லாம் போயிட்டாரு அவரு. அது உண்மைதான். இப்ப இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் போதே இதற்கான ஆய்வறிக்கையும் வெளியிட்டாங்க. அதுலயே அவங்க தெளிவா உலகத்துல வெவ்வேறு நாடுகள்ல எந்தெந்த காலகட்டத்தை சேர்ந்த இரும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் வட எகிப்தை சேர்ந்த அல் கிசீரா அப்படிங்கிற பள்ளத்தாக்கை சேர்ந்த ஒரு மன்னரோட கல்லறையில உருளை வடிவ இரும்பு மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 7 மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த இரும்பு மணிகள் எதுவுமே இயற்கையில் கிடைக்கிற இரும்பை எடுத்து உருக்கி செய்யப்பட்டது கிடையாது. இது எல்லாமே எரிகற்களில் இருந்து கிடைத்த இரும்பை தட்டி வெப்பப்படுத்தி அதை ஒரு வடிவத்திற்கு கொண்டு அதை வச்சு செஞ்ச மணிகள். இதை வச்சு நீங்க இதை வந்து நீங்க இரும்பு தொழில்நுட்பத்தின் தொடக்கமா, இரும்பு நாகரிகத்தின் தொடக்கமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இரும்பு நீங்க தேடி கண்டுபிடிக்கல, உங்களுக்கு வானத்துல இருந்து எரிகள் வழியா கிடைச்சது. ஆனா நாம அப்படி கிடையாது. இயற்கையில கிடைக்கிற இரும்பை எடுத்து சுத்திகரிச்சு அதுல இருக்கிற கழிவுகளை நீக்கி, இப்ப நான் ஒரு வெப்பநிலையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அந்த 1000-1200 டிகிரிகள் வெப்பநிலைய இரும்பு உலை அடையும் போதே அதில் இருக்கிற கசடுகள் எல்லாம் தனியாக வந்துடும், கழிவுகள். அதை எடுத்து போட்டுட்டு சுத்தமான இரும்பை முதல்ல உருவாக்கணும். இதை தான் இரும்பு நாகரிகம்னு சொல்லுவாங்க. இப்படி உருவான இரும்பை தான் இரும்பு நாகரிகம்னு சொல்லுவாங்க. எகிப்தில் கிடைச்ச இந்த இரும்பு மணிகள் அப்படிங்கிறது கிமு 3300 இருந்துச்சு. ஆனால் இது இயற்கையில் கிடைச்சது மணி கிடையாது. அதன் பிறகு அனட்டோலியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடு, இன்னைக்கு வந்து அதை துருக்கின்னு சொல்லுவாங்க. அந்த துருக்கியில் ஆரம்ப காலகட்ட ஹிட்டைட் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், அதுலயும் குறிப்பா உயர் வகுப்பை சேர்ந்த பிரபுக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய உலோகமா தான் இந்த இரும்பு இருந்துச்சு. அவங்களும் அதை எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா கிமு 12ஆம் நூற்றாண்டு, அதாவது 1200, கிமு 1200 இல்லைன்னா கிமு 2000, இந்த காலகட்டத்தில் தான் அவங்களோட இரும்பு நாகரிகம் தொடங்குது. அவங்க தான் உலகத்திலேயே பழமையான இரும்பு நாகரிகம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஹிட்டைட் நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பக்கத்து நாட்டு அரசருக்கு ஒரு இரும்பு வாளை பரிசா கொடுத்தாங்க. அந்த இரும்பு வாளோட கைப்பிடி வந்து தங்கத்தால் ஆனது. தங்கத்துல கைப்பிடி, ஆனா இரும்பு வாள் வந்து உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய உலோகமா தான் அன்னைக்கு இரும்பு இருந்திருக்கு. இது எப்ப, எந்த காலகட்டம்? நீங்க சொன்ன 1200 to 2000, கிமு 1200 இருந்து கிமு 2000, 3000 இருந்து 4000. ஆனா அதுக்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருக்கின்ற எளிமையான மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய உலோகமாக இரும்பை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். சாதாரண மனிதர்கள், வாள் அரசர்கள், போர் வீரர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. கோடாரி யார் பயன்படுத்துவா? மக்கள் தான். விறகு வெட்டி, மண்வெட்டி, இதெல்லாம் யார் பயன்படுத்துவா? உழவு கருவிகள். அப்ப சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய உலோகங்களாகவே இங்க இரும்பு இருந்திருக்கு. இந்த உலகத்தின் தொன்மையான இரும்பு நாகரிகம் என்று இது நாள் வரை நம்பப்பட்ட பண்டைய கால துருக்கியர்கள், அவங்க வந்து ஹிட்டைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனட்டோலியா நாட்டை சேர்ந்தவர்களை விட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள், அதுவும் சாதாரண தமிழர்கள், சாதாரண பொதுமக்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. உலக வரலாற்றையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய கண்டுபிடிப்பாக இது மாறிடுச்சு. இது வந்து நம்ம ஐயா சுமன் சி ராமனுக்கு தெரியல போல. மன்னர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இரும்பினுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஐரோப்பாவில், குறிப்பா இங்கிலாந்துடைய பொருளாதாரத்தையே மாத்திருச்சு. அவரோட இந்த ஆயுத தேசம் அப்படிங்கிற புத்தகத்துல அதை பத்தி தெளிவா குறிப்பிட்டு இருப்பாரு. நம்ம அண்ணன் மன்னர் எழுதின புத்தகம், இதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே அவருக்கு தான் சொந்தமானது. பல ஆய்வாளர்களால் எழுதப்பட்ட கருத்துக்களை தொகுத்து அவருடைய கணிப்பையும் வெளியிட்டு இருக்கிறாரு. சரி, தெளிவாக வந்து இரும்பு தொழில் அப்படிங்கிறது ஐரோப்பிய பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் மேன்மை அடைய செஞ்சது அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருப்பார். இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஜான் பெர்சி அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய உலோகவியல் ஆய்வாளர் 1863 சேலம் மற்றும் சில தமிழ் பகுதிகள், சேலம் கன்ஃபார்ம், ஆனால் மற்ற பகுதிகள் எனக்கு சரியாக நினைவில்லை, ஐயா ஜெயசீல ஸ்டீஃபன் வந்து தன்னுடைய புத்தகத்தில் அதை குறிப்பிட்டு இருப்பார். இந்த ஜான் பெர்சி இந்த சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுற்றி அலையிறாரு. இங்கே இருக்கிற இரும்பு தொழில்நுட்பங்களை பற்றி அவர் ஆய்வு செஞ்சு நம்முடைய அந்த தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு மேன்மையானதாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பாக எழுதியிருப்பார். தரம்பால் கூட தன்னுடைய அழகிய நதி அப்படிங்கிற புத்தகத்தில் அதை குறிப்பிட்டு இருப்பார். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதில் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க, எனக்கு அதை படித்த உடனே உடம்பு சிலுத்துருச்சு.
இங்க கிடைக்கிற மட்டமான இரும்பு இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற மட்டமான இரும்பு ஆணி கூட ஐரோப்பாவின் உயர்தர இரும்பு உலோகத்தை விட மிக தரத்துல உயர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறார். இப்போ ஜெயசீல ஸ்டீஃபன் அவர்கள் வந்து காலனி ஆய்வுகள் குறித்து நிறைய ஆய்வுகளை செஞ்சவர். அவர் வந்து டச்சு எல்லா காலனி ஐரோப்பிய நாடுகளுக்கும் போய் இவங்களில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணமே அவங்க வந்து இந்த தொழில்நுட்பங்கள் ஆய்வுகளில் சிறந்து இருந்ததுனால தான். அந்த ஆய்வுகளை அவங்க சிறந்து பண்ணதுனால மட்டும்தான் அவங்களால காலனி ஆதிக்கத்தில் மற்ற ஐரோப்பியர்களை விட வெற்றி பெற முடியும் நிச்சயமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதற்கு முக்கியமான காரணம் கூட அவங்க இந்த மண் தொழில்நுட்பத்தை ஆங்கிலேயர்கள் கற்றுக்கொண்டது. அதுக்கு தமிழ் என்கவுண்டர்ஸ்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இரும்பு காலத்தை வந்து தமிழர்களிடமிருந்து தான் இந்த ஐரோப்பியர்கள் கற்றுக்கிட்டாங்கன்றது மிக முக்கியமான. அதாவது வந்து இந்த துருப்பிடிக்காத இரும்பு அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும், கிபி 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஐரோப்பியாவில் எவனுக்குமே தெரியாது. ஆனால் இவன்லாம் தவழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்திற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் அந்த இரும்பை கண்டுபிடிச்சு வாளை செஞ்சு பயன்படுத்திட்டான். எப்பேற்பட்ட ஒரு நாகரிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்துக்கலாம். அப்போ ஒரு பக்கம் ஆரியர்களுக்கு இது ஒரு பதற்றத்தை கொடுத்துருக்கு. என்னடா இது இவ்வளவு நாளா இந்தியா அப்படிங்கிறது வேத நாகரிகம்னு உருட்டிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் வந்து தான் நாகரிகத்தையே கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதில் வேற நடுவில் சில கான்ஸ்பிரசி தியரி குரூப் வந்து ரிக் வேதம் என்பதே உருக்கு வேதம் தான், இரும்பை எப்படி உருக்குறதுங்கிற ரகசியம் எல்லாம் அதில் இருக்குன்னு ரொம்ப வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் நமக்கு சொன்னாங்க. புதிய உருட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நாமளே ஆச்சரியமா பார்த்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அவங்களுடைய அந்த பொய் பித்தலாட்டம் இன்னைக்கு உடைபட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பொய் பித்தலாட்டமும் உடைபட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாங்க தான் தமிழர்களுக்கு கல்வியை கொடுத்தோம், நாங்க தான் படிக்க வச்சோம் 100 வருஷம். நாங்க மட்டும் இல்லைன்னா தமிழனுக்கு பேண்ட் போட தெரியாது, சட்டை போட தெரியாது, பல்லு வளர்க்க தெரியாதுன்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா? கோவணம் கட்டிக்கிறது, ஏற்கோவணம் பிடித்து உழுத என்னை பணக்காரனாக்கியது இவங்க தான். அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி தனியா பேசலாம், இந்த இடத்துல அதை பத்தி பேசக்கூடாது. அப்ப அந்த குரூப்புக்கும் இது பெரிய கொட்டை வந்து விழுந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் இதை பத்தி அறிவிக்கும் போது ஒரு இடத்துல கூட திராவிடம் அப்படிங்கிற சொல் வரல. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் சொன்னோம்னா கோவப்பட்டுருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் அவரால் சொல்ல முடியல? திருப்பி கீழடி நாகரிகம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட போது இங்க இருக்கின்ற திராவிட இயக்கத்தவர்கள், திராவிட சித்தாந்தவாதிகள், திராவிட ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க? ஐயா வைரமுத்து என்ன சொன்னார்? திராவிட நாகரிக தொட்டில், திராவிட நாகரிகத்தின் தொட்டில். அண்ணன் சீமான் கூட அதை கிண்டலா சொன்னாரு. ஆமா தொட்டில், எல்லாம் ஊஞ்சல கட்டி ஆடுங்க அப்படின்னாரு. அப்ப அன்னைக்கு உங்க வாயில வந்த திராவிடம் இன்னைக்கு ஏன் வரல? வராது. ஏன்னா இன்றைக்கு தமிழர்கள் மீளெழுச்சி பெற்று விட்டார்கள். அரசியலில் தங்களுக்கான அதிகாரத்தை கேட்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கான அடையாளத்தை கேட்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நீ வந்து இது திராவிட நாகரிகம்னு சொன்னா கதை வேற மாதிரி போயிருக்கும். ஒண்ணு வேணாம், நான் வந்து எதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கீழடி கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்துக்கு போகணும். கடந்த ஆண்டு கூட கிடையாது, 4 மாசத்துக்கு முன்னாடி ஜான் மார்ஷல் அவர்கள் சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று அறிவித்த நூற்றாண்டு வந்துச்சு. சரியா? 2024. அதை கூட அவங்க எப்படி தெரியுமா அறிவிச்சாங்க? திராவிட நாகரிகம் என்று பிரகடனப்படுத்திய சமஸ்கிருத சொல். இவங்க தான் தமிழை காப்பாத்தினவனுங்க. பேரறிவிப்பு செய்த அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. சரி, திராவிட நாகரிக பிரகடன நாள் நூற்றாண்டு ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. அப்ப போன வாரம் வரைக்கும் திராவிட நாகரிகம் இருந்துச்சு இல்ல? போன மாசம் வரைக்கும், ஏன் இந்த மாசம் இல்ல? சிந்து சமொழியால் இல்ல, வாங்கின அடி அப்படி. இதுல வந்து சில ஆய்வுகளும் பொய்யாக்கப்பட்டு இருக்கு, சிலருடைய வாய்களும் அடைக்கப்பட்டு இருக்கு. குறிப்பா வந்து சிந்துவெளி பண்பாட்டில் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய முன்னாள் ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர் IAS அதிகாரி பாலகிருஷ்ணனுடைய கருதுகோள்கள் இந்த இடத்தில் பொய்யாக்கப்பட்டு இருக்கிறது. பாலகிருஷ்ணன் IAS அவர்கள், ஆமா, அவர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். அது என்ன அப்படின்னா, 3000 ரூபாய்க்கு புத்தகம் போட்டாங்க, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படின்னு. இதனுடைய பொருள் என்னன்னா, தமிழர்கள் சிந்துவெளியில வாழ்ந்து இருக்கிறாங்க. அந்த நகர நாகரிகம் அழியும் காலகட்டத்தில் அங்கிருந்து தென்னாட்டிற்கு வந்து அவங்க குடியேறி இருக்கிறாங்க. அப்போ உருவானது தான் சங்க காலம் அப்படிங்கிறாரு. அதாவது IAS பாலகிருஷ்ணனுடைய
முடிவு கருத்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, தமிழர்களும் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் கிடையாது, அவங்களும் எங்கேயோ வடக்குல சிந்துவெளி நாகரிகத்துல தான் வாழ்ந்தாங்க, அது அழிஞ்ச உடனே அங்கிருந்து இங்க வந்து குடியேறினாங்க, அப்போ உருவானது தான் சங்க காலம், அப்பத்துல இருந்து தான், அதாவது ஒரு 2000-2500 வருஷமா தான் தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கருத்து இப்போ உடைபட்டு இருக்கு. ஏன்னா இந்த இரும்பின் காலம் வந்து சிந்துவெளி நாகரிகத்திற்கும் முன்னாடி போயிருச்சு. ஸோ சிந்துவெளி இங்கேருந்து சிந்துவெளிக்கு போனாங்கன்ற தேரி இப்போ இங்கிருந்து தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கருதுகோளா முன்வைக்கப்படுது. அதாவது சிந்துவெளிங்கிறது வெண்கல காலம், சரியா? ஆனா இங்க தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது இரும்பு காலம், அதுக்கும் முன்னாடி. அப்ப அங்க ஒரு நாகரிகம் இருந்த காலகட்டத்திலேயே இங்கேயும் ஒரு நகர நாகரிகம் செழிப்புற்று இருந்தது. தமிழர்கள் ஒன்றும் வந்தேறிங்க கிடையாது, எங்கேயும் வந்து ஏறி இங்க வாழல. முதல்ல அதுவே அபத்தமானது. ஆப்பிரிக்காவில இருந்து தானே எல்லாரும் வந்தோம். நீங்க சொல்ற மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்துல அந்த தீரியிலேயே 1008 குளறுபடிகள் இருக்கு. ஆமா, அது வேற விவாதம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த கருத்தை அப்படியே ஏத்துக்கிறோன்னே வையன். ஆப்பிரிக்காவில இருந்து ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற அந்த நிமிர்ந்த மாந்தன் உலகம் முழுவதும் பரவிய பொழுது அவங்ககிட்ட எந்த மொழியும் இல்லை. சைகை மொழி இருந்துச்சு, ஊமை மொழி இருந்துச்சு. அதுக்கு எந்த ஒரு தேசிய இன வரையறையும் கிடையாது. ஆனால் நான் அங்கிருந்து இங்கே வந்து இறங்கின உடனே இந்த மண்ணின் சூழலுக்கு ஏற்ற, பண்பாடு கலாச்சாரத்திற்கு ஏற்ற என்னுடைய மொழியை நான் உருவாக்கினேன், கட்டமைச்சேன். என் மொழியில் இருக்கின்ற ஒவ்வொரு திசை சொல்லும் இந்த மண்ணின் பூலோகத்தை குறிக்கும். நான் பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன். தமிழில் கிழக்கு மேற்குன்னு ஒரு சொல் இருக்குது. இது தமிழ்நாட்டோட நிலப்பரப்பை அப்படியே பிரதிபலிக்கும். கிழக்கு அப்படின்னா அதற்கு இன்னொரு பொருள் வந்து கீழ், மேற்கு அப்படின்னா அதற்கு இன்னொரு பொருள் வந்து மேல். நிகண்டுகள்ல கீழதின் நாமம் தான் கிழக்கும், மேலதின் நாமம் தான் மேற்கும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டோட அந்த ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, கிழக்கு பக்கம் வந்து தாழ்வாக இருக்கும், கீழே இருக்கும். மேற்கு பக்கம் எப்படி இருக்கும்? உயர்வாக இருக்கும், கடல் மட்டத்தில் இருந்து ரொம்ப உயரமாக இருக்கும். அப்போ என்னுடைய மொழியே இந்த நிலத்தில் உருவாகி இருக்கு, இந்த நிலத்தை அடிப்படையாக வச்சு உருவாகி இருக்கு. என்னுடைய பண்பாடு இந்த நிலத்தோட அந்த சூழலியல் பண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ ஆடிப்பெருக்குன்னு ஒன்று கொண்டாடுறோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இயற்கை சார்ந்த ஒரு பண்டிகையை தமிழர்கள் கொண்டாடுவாங்க. ஆடிப்பெருக்குன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அது இந்த மண்ணோட சூழலை பொறுத்து ஏற்பட்ட ஒரு காலநிலை. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நான் ஒரு பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறேன்ல. இப்போ வடநாட்டில் நமக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே பனிக்காலம் தொடங்கிடும். அவன் அங்கே வந்து தீபாவளி கொண்டாடுறான், மழைக்காலம் நம்மளோட மோசமாக தொடங்கும். அப்போ எனக்கு அவனுக்கு 1 மாதம் கழித்து தான் வந்து குளிர்காலம் தொடங்கும், பனிக்காலம் தொடங்கும். பனிக்காலத்தில் பகல் நேரத்தை விட இரவு நேரம் அதிகமாக இருக்கும். அந்த இரவு நேரத்தை வெளிச்சத்தோடு வரவேற்கிறதுக்காகத்தான் நான் கார்த்திகை தீபம் கொண்டாடுறேன். அப்போ ஆடிப்பெருக்கு, கார்த்திகை தீபம், இப்படி ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், கலாச்சார விழாக்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மண்ணோட நிலவியல் சூழலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் உருவாகி இருக்கு. அப்போ நான் உருவானது இங்கே தான். இந்த வந்தேரி கதையெல்லாம் எங்ககிட்ட வந்து ஓட்டக்கூடாது. அவர் சரி வேணாம், இந்த இடத்துல அதை பேசக்கூடாது. சரி, ஓகே. இப்போ என்னன்னா இந்த ஆய்வுகளில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் கிடைச்சது? இப்போ உலைகள் கிடைச்சதா கூட சொல்றாங்க. ஆமாம், உலைகள் கிடைச்சது. 5 உலைகள் கிடைச்சது. ஆமாம், 5 வெவ்வேறு உலைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஊது உலைகள்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கவுலாண்டுடைய அந்த வரலாற்று சொல்லாடல், கதையாடல் இன்னைக்கு மேய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த உலையோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, நான் தரம்பால் எழுதிய அழகிய நதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டேன் தெரியுமா? அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க. ஜான் பெர்சி அவர்கள் சேலம் மாவட்டங்கள்ல சுற்றி அலைந்து தன்னுடைய இரும்பு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சார் இல்லையா? அந்த ஆய்வறிக்கையில நாம 5000 ஆண்டுகளாக பயன்படுத்திய இரும்பு உலைகளோட வடிவமைப்பு அதில் கொடுக்கப்பட்டு இருக்கும். ஆங்கிலேயர்கள் அந்த காலகட்டத்துக்கு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு அது மாதிரியான ரா சப்ஸ்டன்ஸ்ல இருந்து இரும்பு உலோகத்தை உருவாக்குற அந்த தொழில்நுட்பத்தையே நம்ம மறந்துட்டோம். மூலப்பொருள்ல இருந்து தேனிரும்பு உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நாம மறந்துட்டோம். ஐரோப்பிய தொழில்நுட்பத்தை நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த தொழில்நுட்பம் இன்னைக்கும் ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஜப்பான்ல பாரம்பரிய சாமுராய் கட்டானா வாளை இன்னைக்கும் தமிழர்கள் பயன்படுத்துற அதே
உலையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அவன் செய்கிறான். யூடியூப்ல வீடியோ இருக்கும், அந்த உலை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ தஞ்சாவூருடைய பீரங்கி, அதை பற்றி ராஜகோபால பீரங்கி, இது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு பீரங்கி. வந்து இதை பற்றி நிறைய விரிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இரும்பு சார்ந்த விடயங்கள், குறிப்பாக மயிலாடும்பாறை அகலாய்வு, சிவகலை அகலாய்வு, அதெல்லாம் நீங்கள் ஓரளவு சொல்லிட்டீங்க. மற்ற வேற எந்த இடங்கள் முக்கியமாக இருக்குது? இதற்கு இந்த சிவகலைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் இருக்கு. ஆதிச்சநல்லூர்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவோ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வால் வெண்கல பொருட்கள் அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அன்னைக்கு இந்த நவீன தொழில்நுட்பங்கள், கார்பன் கால கணிப்பு அப்படிங்கிற முறை இல்லை, சரியா? அதனால இந்த ஆதிச்சநல்லூரோட தொன்மையை பழமையை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்ல முடியாம போயிருச்சு. நான் இன்னுமே சொல்றேனே, சிந்துவெளி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னாடியே ஆதிச்சநல்லூரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் அது வெறும் ஈமக்காடு, 100 ஏக்கர்ல வெறும் சுடுகாடு மட்டுமே இருக்கு. முதுமக்கள் தாடி கிடைக்குது, அவங்களோட சேர்த்து புதைக்கப்பட்ட இரும்பு பொருட்கள், வெண்கல பொருட்கள் இப்படியெல்லாம் கிடைக்குதே தவிர அந்த இடத்துல எங்கேயுமே நகர நாகரிகம் கண்டறியப்படவே இல்லை. கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க, ஒரு லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஈமச்சடங்கு நடந்த அந்த இடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு நகர, ஒரு 100 ஏக்கருக்கு மிகப்பெரிய ஈமக்காடு இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல எவ்வளவு பெரிய நகர நாகரிகம் இருந்திருக்கணும். அப்போ நெல்லை தூத்துக்குடியை சுற்றி நிச்சயமா. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் ஆராய முடியாத ஒரு பரிதாபமான நிலையில தமிழர்கள் மாட்டிக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த தொல்லியல் பகுதிகள் எல்லாமே நகரமயமாக மாற்றப்பட்டு விட்டது. எனக்கு தெரிஞ்சு கொடுமணல் அப்படின்னு ஒரு இடம், கொடுமணல் தான் என்னுடைய நினைவு சரியா இருந்தா, கொடுமணல் தான், பாண்டிச்சேரி பக்கம். தவறா இருந்தா திருத்துங்க. ஐயா நாகசாமி அவர்கள் மிகப்பெரிய ஆரிய ஆய்வாளர் இல்லையா, அவரைத்தான் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நியமிச்சிருந்தாங்க. ஆரிய ஆய்வாளர், பெரியாரிய ஆய்வாளர், ஆமா, நியமிச்சிருந்தாங்க. அவருடைய தலைமையில இந்த கொடுமணல்ல 5 குழிகள் வெட்டப்பட்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு. அப்பவே மிக தொன்மையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்த வந்து மேற்கொண்டு ஆய்வு செய்யாம அப்படியே விட்டுட்டாரு. இதனால ரொம்ப தப்பா வருது. இதனால என்ன தெரியுமாச்சு, இன்னைக்கு அந்த இடத்த போய் உங்களால ஆய்வு செய்யவே முடியாது. ஏன்னா அந்த இடம் பூரா நகரமயமாயிருச்சு. கட்டின வீட்டை இடிடா, நான் அடியில் தோண்டி பார்க்கணும்னு கேட்டான், அவன் கொடுப்பானா? அப்போ எப்படியெல்லாம் தமிழர்களோட வரலாறு மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆரிய திராவிடர்களால் அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து கொண்டு வந்திருக்கு. அரசியல் வந்து வருது, தொழில் முடிஞ்சது. திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் கொண்டு வரல. இந்த ரிப்போர்ட் வெளியானது அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயே வெளியாயிருச்சு. 2021 வெளியாயிருச்சு, கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போதான் வெளியிடுறாங்க. அதற்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா IAS பாலகிருஷ்ணனுடைய ஆய்வு தவறாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இது வந்து நிறுத்தப்பட்டதா சொல்றாங்க. நான் 3000 ரூபாய் புக்கு போட்டிருக்கேன், 3000 ரூபாய்க்கு இந்த தண்டி புக்கு போட்டிருக்காரு அவரு. தமிழர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா, ஏன்னா அவர் வந்து பிறப்பால தமிழர், ஆமா, பிறப்பால வந்து தெலுங்கரு. அவரை நாம வந்து வேற்றுமொழியினத்தவர் அப்படின்னு சொல்றதுனால தமிழர்களே நீங்க இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் கிடையாது, நீங்களே எங்கேயோ சிந்துவெளியில இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறத தன்னுடைய அரிய ஆய்வின் மூலமா கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாரு. அது பொய்யாயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த ஆய்வை நிறுத்தி வச்சிருந்ததா ஒரு தியரியை நான் கேள்விப்பட்டேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை அப்படின்னாலும் அது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு அவருடைய ஆய்வுகள் தவறு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடுத்தேன் கவிழ்த்தன்னு இதை அறிவிச்சிட வேணாம், 2-3 இடத்துல கொடுத்து சோதிச்சு பார்ப்போம், நல்லா உறுதிப்படுத்திக்குவோம் அப்படிங்கிற முடிவெடுத்து 3-4 ஆய்வகங்களுக்கு அனுப்பி பரிசோதித்த பிறகுதான் இன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. 3-4 பீட்டா அனாலிசிஸ் கொடுத்து. ஆமா, இது ஒரு இடத்துல உறுதிப்படுத்தப்பட்டதே கிடையாது. அதனால தான் நாம இவ்வளவு பெருமையா சொல்றோம், நாங்க தாண்டா இனி எவனாலையும் இதை மாற்ற முடியாது. அவங்க 2-3 இடத்துக்கு போய் ஏதாவது மாறி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல அனுப்பிட்டு அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு பேசினாதான் இவனுங்க வந்து நம்மள பகடி செய்வானுங்க. ஆனா இப்ப 3 இடமும் 4 இடமும் ரிசல்ட் வாங்கி இருக்கிறோம். நம்ம எல்லா இடமே கரெக்டா காலத்தை தெளிவா காட்டி கொடுக்குது. கிமு 3500 அப்படின்னு. முக்கியமான ஒரு கேள்வி என்ன எழுதுனா, இதை முடிச்சிடறேன். சரி, இதனால கூட இந்த தாமதம் ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ என்னன்னா திராவிட மாடல் ஆட்சி தாமதப்படுத்தியது அப்படிங்கிறதுக்கு அண்ணன் மன்னர்மன்னன் அவர்கள் இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு மாநாட்டில் கூட ஒரு ஆய்வாளர் வந்து, அந்த ஆய்வாளர் ஒரு ஆய்வாளர் இல்லை, அவர் தான் மிக முக்கியமான ஆய்வாளர். இந்த இடத்துல நாம எல்லாரும் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும், பாராட்டு தெரிவிக்கணும், வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஐயா கா ராஜன் அவர்கள் சொன்னாங்க. இப்போ என்னன்னா
ஒரு இணையத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு இல்லையா, நான் கூட பார்த்தேன். காராஜனா மன்னனா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முரண்பாடு. அதாவது காராஜன் விசஸ் மன்னன் இந்த நரேஷன் போட்டி முதல்ல தேவையா? இது தேவையே கிடையாது. என்னைய கேட்டால் இதெல்லாம் தேவையே இல்லாத விவாதங்கள். அதாவது எந்த இடத்துல குழப்பம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, அண்ணன் மன்னன் அவர்களோட இந்த ஆயுத தேசம் அப்படிங்கிற புத்தகம் 2018 வெளியிடப்பட்டு ஆங்கிலத்தில் கூட ஒரு நூலா வெளியே, அது ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படிங்கிற பேர்ல வெளியிடப்பட்டு இருக்கு. அதாவது தமிழர்கள் தான் ராக்கெட் தொழில்நுட்பத்தோட முன்னோடிகள் அப்படிங்கறத இந்த புத்தகத்துல ஒரு நிறைய விஷயம். ஆமா, பீரங்கி அத இது என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஆய்வு. அவர் ஒரு நாணயவியல் அறிஞரும் கூட. அவர்கிட்ட இருந்த நாணயங்கள், அதன் பின்னால் இருக்கின்ற சில வடிவங்கள், இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தேடி போகும்போது தான் தெரியுது இது எல்லாமே ஆயுதங்கள். அதுவும் குறிப்பா கொங்கு மண்டலத்தில் கிடைத்த இரும்பை பயன்படுத்தி உருவாக்கிய ஆயுதங்கள், ராக்கெட் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கறத இந்த புத்தகத்துல நிறுவி இருக்கு. ஆயுத தேசம்ங்கிறது கொங்கு மண்டலத்தை, ஆமா, கொங்கு மண்டலத்தை தான் ஆயுத தேசம் அப்படின்னு இந்த புத்தகத்தின் மூலமா நிரூபிச்சிருப்பாரு. இந்த புத்தகம் வெளியானது 2018. இந்த புத்தகத்திலேயே அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பல அறிஞர்களோட ஆய்வு அறிக்கைகள், ஆய்வு கட்டுரைகள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி, குறிப்பா ராஜன் உட்பட பலரோட ஆய்வுகளையும் மேற்கோள் காட்டி, தமிழர்களோட இரும்பு நாகரீகம் என்பது கிமு 3000 இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார், கணிச்சிருப்பார். இது அவருடைய கணிப்பு, சரியா? கெஸ்ஸிங்னு கூட எடுத்துக்குங்க. மிக எளிமையா அதை இந்த புத்தகத்துல சொல்லிட்டாரு. இது நடந்தது 2018. ஆனா இந்த ஆய்வறிக்கை வெளியானது 2021. அதாவது அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் இரும்பு நாகரிகத்தில் கிமு 3353 இருந்தார்கள் அப்படிங்கிற ஆய்வறிக்கை வெளியானது 2021. 2023 உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் ராஜன் அவர்கள் அந்த ஆய்வறிக்கையை முன் வச்சு தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். அவர் தனியா அது அவர் வெளியிட்டது தனியா. இதில் தான் குழப்பம் ஏற்பட்டுடுச்சு. மன்னன் முன்னாடியே சொல்லிட்டாரு, இவங்க அதை இவ்வளவு நாளா சொல்லாம வச்சிட்டு இருந்தாங்க. இந்த சண்டைகள் எல்லாம் தேவையே இல்லை. ரெண்டு பேரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேரும் பாராட்டுகளையும் ஒருத்தர் தகுந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அதை மறுக்க முடியாத சான்றுகளோட நிரூபிச்சிருக்கிறாரு ஐயா ராஜன். ஆனா அண்ணன் மன்னனோட கெஸ்ஸிங், கணிப்பு கரெக்டா இருந்திருக்கு. 2018 அவர் இதை கணிச்சிட்டாரு. இப்ப நான் ஒரு கெஸ்ஸிங் சொன்னேன்ல, இது கூட கம்மி தான், இன்னும் 1000 ஆண்டுகள் முன்கூட்டியே இருக்கலாம். ஏன் அப்படிங்கிறதுக்கு சில லாஜிக்கல் விஷயங்களை எல்லாம் சொன்னேன். இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வெறும் வாள் தான். அந்த துருப்பிடிக்காத வாளை செய்யறதுக்கு ஒரு காலம் தேவைப்பட்டு இருக்கும்ல. அப்ப அந்த காலத்தை கணக்கிட்டு பார்த்தா இது குறைஞ்சது இன்னும் 1000 ஆண்டு பின்னோக்கி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் தெரியுமா. இப்படி லாஜிக்கலா அவர் ஏற்கனவே கணிச்சிட்டார். தரமற்ற இரும்புகள்ல இருந்து தொடங்கினா கூட நிறைய வரும். அப்ப யோசிச்சு பார்க்கணும்ல. அப்ப அவன் ஒரு இரும்பு செஞ்சிருக்கணும், இது என்னடா துருபிடிக்குதே அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கணும். குறைபட்டு அடிபட்டு கத்துக்கிட்டு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவனுக்கு 1000 ஆண்டுகள் ஆகி இருக்கும்ன்றது ஒரு அடிப்படையா எல்லாருக்கும் வர இருக்குது. அவ்வளவுதான். இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு அண்ணனும் தன்னுடைய கணிப்பை முன் வச்சிருக்கிறாரு. அவர் போற போக்குல இப்படி எல்லாம் சொல்லல. தர்க்கபூர்வமான எல்லா ஆய்வறிஞர்களோட கருத்தையும் மேற்கோள் காட்டி தான் அந்த லாஜிக்கல் இன்டர்பிரேஷனுக்கே அவர் வருவார். சில பேர் மத்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்க சில நூல்கள் அடிக்க அவங்களுடையதையும் ஒரு இப்ப இதை ஏன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்க வாசிக்கணும், இரும்பு தொழில்நுட்பத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வாசிக்கணும்ன்றதுக்காகவும் வச்சிருக்கிறேன். இதுல முக்கியமா சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பழந்தமிழகத்தில் இரும்பு தொழில் வேசா அருள் அரசு அப்படிங்கிறவர் எழுதி இருக்கிறாரு இல்லையா. இந்த புத்தகம் எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா 2000 பாத்தீங்கன்னா முதல் பதிப்பு வந்திருக்கு. மறு அச்சு வெளியிடப்பட்டது 2022. இந்த முதல் பதிப்பு வெளியிடப்பட்ட காலகட்டத்தில் தமிழர்கள் இரும்பு நாகரிகத்திற்குள் எப்போது நுழைந்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? கிமு 700 முதல் பதிப்புல. இப்பவும் அப்படிதான் இருக்கு. இதுக்கு அடுத்து அவங்க எந்த புத்தகமும் எழுதல. அதாவது கிமு 700வது ஆண்டுல தான் இவங்க இரும்பு நாகரிகத்திற்குள்ள வந்திருக்கிறாங்க. 2700 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அவ்வளவுதான் 2500. ஆனா இன்னைக்கு எங்க போயிருக்கு? 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கும் 2500 3000 வருஷத்துக்கு போயாச்சு பின்னாடி. அப்ப இந்த மாதிரியான கருத்துக்களையும் நம்ம ஒப்பிட்டு தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட கருத்துக்கள் இருந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் மன்னன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்துல இல்ல, இந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப குறைவு தான், இதற்கும் முன்னாடியே நாம இரும்பு நாகரிகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறத முடிவை சொல்லியிருப்பார். சரியா? இது ரொம்ப முக்கியமான புத்தகம். வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிங்க. இதை வெளியிட்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம்.
சரியா? அடுத்ததா வந்து நம்முடைய பழந்தமிழ் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் முனைவர் ஆ மணவழகன் அப்படிங்கிறவர் எழுதினாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில் தான் நான் வாங்கினேன். ஐயனார் பதிப்பகம் அப்படிங்கிறவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி பேசியிருப்பாங்க. விவசாயம், நெசவு, அது கூடவே இரும்பு தொழில்நுட்பத்தை பற்றியும் பேசியிருப்பாங்க. நம்முடைய இயந்திர தொழில்நுட்பங்களை பற்றியும் பேசியிருப்பாங்க. சங்க இலக்கியங்கள்லையும் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு எப்படிப்பட்ட இயந்திர ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது இதில் இருக்கும். பன்றி பொறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயந்திர ஆயுதம் இருக்கும். பன்றி, காட்டு பன்றி மாதிரியே இருக்கும். அதை ஏவி விட்டாங்கன்னா அப்படியே எல்லாருடைய குடலையும் கிழிச்சிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான இயந்திரங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால தொழில்நுட்பம் தா சாமிநாதன் அப்படிங்கிறவர் எழுதி இருக்கிறாரு. இதை வெளியிட்டது அன்னம் பதிப்பகம். நம்ம ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களோட புத்தகங்களை எல்லாம் அவங்க தான் வெளியிடுறாங்க. ஆமா ஆமா, அங்கதான் வந்து இந்த புத்தகமும் உங்களுக்கு கிடைக்கும். இதுலயும் வந்து நம்முடைய அந்த இரும்பு தொழில்நுட்பத்தை பத்தி குறிப்பிட்டு இருப்பாங்க. அடுத்ததா மரபு வழி தமிழகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் முனைவர் பா வெங்கடேசன் அப்படிங்கிறவர் எழுதி தமிழ் குடியரசு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுலயும் வந்து நம்முடைய அந்த இரும்பு தொழில்நுட்பத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் இரும்பு தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு உலோகவியல் ஆய்வாளர். அவர் நம்முடைய சாமி மலைக்கு வந்து சாமி மலையில் செய்யப்படுகின்ற அந்த ஐம்பொன் சிலைகள் இருக்கு தெரியுமா, அதை பற்றி ஆய்வு செஞ்சு அதை புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார். அவர் சொன்னார், இந்த உலோக சிற்பவியல்ல இந்த உலகத்திலேயே தலை சிறந்தவர்கள் தமிழர்கள் தான், இந்த சாமி மலையில இருக்கிறவங்க தான். ஆமா, அப்படிங்கிறத தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு இருப்பாரு. அந்த புத்தகத்திற்கு வந்த ராயல்ட்டியை 3ஆ பிரித்து ஒரு பங்கை தன்னுடைய மனைவிக்கும், ஒரு பங்கை தனக்கும், இன்னொரு பங்கை சாமி மலை உலோக சிற்பிகளுக்கும் கொடுத்துட்டு போயிட்டார். மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபயர், எவ்வளோ பெரிய ஒரு பட்டம் பாருங்க. இல்லை, அதை பற்றின ஒரு சிறப்பு காணொளி இருக்கு, இணையத்தில் இருக்கு, நீங்க தேடி பாருங்க. அண்ணன் மன்னர் மன்னனே பேசியிருக்கிறாரு. ஆமா, ஆக இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உண்மையாவே பெருமை மிக்க விடயம். பெருமைக்கும் ஆதாரங்கள் இருக்கு. வெட்டி பெருமையோ வீண் பெருமையோ அல்லது ஆதாரமற்ற ஒரு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று நாங்கள் பேசவில்லை. ஓகே, இப்போ இதை தாண்டி வந்துட்டு ஐயா காராஜன் அவர்களுக்கும் மன்னர் மன்னனுக்குமான அந்த அந்த முரண்பாடுகள் தேவையே இல்லை. ஒருவர் தகுந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நிறுவி இருக்கிறார். ஒருவர் இதற்கு முன்னால் வெளியிடப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தன்னுடைய துல்லியமான கணிப்பை வெளியிட்டு இருக்கிறார். ரெண்டுமே இந்த சமூகத்திற்கு தேவையானது தான். அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் இதை முன்கூட்டியே கணித்து விட்டார். ஆய்வாளர் கா ராஜன் அவர்கள் அப்படி வெளியிட முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு தொல்லியல் அறிஞர். முறைப்படி எதை செய்யணுமோ அப்படிதான் செய்ய முடியும். அதே நேரத்தில் இந்த ஐயா காராஜன் அவர்கள் முன்னிறுத்துறவங்க யாருன்னு பார்த்தா அவங்களாம் திராவிடியன் ஸ்டாக். ஆமா, அண்ணன் மன்னர் மன்னனுக்கு அந்த பெருமை போயிடக்கூடாது இல்லையா? ஆனா சு வெங்கடேசனுக்கு அந்த பெருமை போகலாம். அவர்கிட்ட போகலாம். ஆனந்த பாண்டியன் அவர்கள், அவர் தான் கல்லறை பற்றி தெளிவாக ஆய்வு செஞ்சார். கல்லறை பற்றி தெளிவாக ஆய்வு செய்த ஆனந்த பாண்டியன் அவர்களுக்கு அந்த பெருமை போகல. ஆனா இவர் வந்து ஒரு நாவல் எழுதினாரு, அந்த காவல் கோட்டம் நாவல், அதுக்கு இவருக்கு போயிடுச்சு. கடைசியில் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் என்ன சொன்னாரு, இவர் அந்த ஆய்வுகளுக்கு ஒரு நன்றி தெரிவிப்பு கூட செய்யலாம். அதுலயும் அவர் மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருப்பார் அந்த நாவல் குறித்து. காவல் கோட்டம் பிரமலை கல்லர் வரலாறு எழுதினாரு ஐயா வந்தியத்தேவன் அவர்கள். அவரும் கூட இதுல வந்து தெளிவான ஒரு வரலாற்று ஆய்வு உள்ளவர். எல்லாத்தையும் தாண்டி சிவகணேசன் அவர்கள் இன்னைக்கும் ஒரு தொல்லியல் முகம், அறிவு முகம், வெங்காயம், கீழடி நாயகன். சரி, ஓகே, அந்த பெருமையெல்லாம் இருக்கட்டும், வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இல்லை, என்னன்னா மன்னர் மன்னனுக்கு சேர வேண்டிய ஐயா காராஜன் அவர்களுக்கு சேர வேண்டிய பெருமைகளை எல்லாம் உழைப்பை சார்ந்த பெருமைகள், அங்கீகாரத்தை எல்லாம் இவர் காலில் கொண்டு போய் கொட்டுற மாதிரி இருக்கு. அவர் காலில் கொட்டினா இவங்க ஏற்றுக்குவாங்க. ஆனால் மன்னர் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் இவங்களுக்கு பொறுக்காது. ஓகே, நிறைய அரசியல் சார்ந்த உரையாடல்கள், தொல்லியல் சார்ந்த உரையாடல்கள், தொல்லியல நடக்கக்கூடிய அரசியல் சார்ந்த உரையாடல்கள், அதில் அவங்க எப்படியெல்லாம் நரேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க, கதையாடல்கள் எப்படியெல்லாம் திருப்பி வேலை பார்க்குறாங்கன்றதை பற்றி நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி, நன்றி.